வணக்கம். பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் அமலாக்கத்துறைன்னு சொன்னால் ஒருவேளை சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இடி மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அதிகமாக இந்திய மக்களுடைய வாய்களில் புழங்கப்பட்ட வார்த்தை இடி. அந்த இடியினுடைய கட்டிடம் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. 5 மாடி கட்டிடம் உடைந்து நொறுங்கி இருக்கிறது. நாமெல்லாம் சில தினங்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே மிகுந்த பதட்டத்திலும் அதிர்ச்சியிலும் நாம் இருக்கிறோம். நமக்கு அதுக்கான காரணம் என்னன்னு தெரியும். பெஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல். இன்றைக்கு ஒவ்வொரு இந்தியருக்குமே அவ்வளோ பெரிய அச்சம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. ஏன்னா நமக்கு உரிய பாதுகாப்பு மோடியால், அமித்ஷாவால் கொடுக்க முடிந்திருக்கிறதா என்கிற கேள்வி, இனி கொடுக்க முடியுமா என்கிற கேள்வி, இதெல்லாம் நம்முடைய பதட்டத்தினுடைய உச்சியில் கொண்டு போயிருக்கு. அது மட்டுமல்ல, அங்கு பயங்கரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்து போன அந்த மக்கள், அவர்களுடைய உறவினர்கள், அவங்கெல்லாம் இப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு இந்தியனும் கதறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் அமலாக்கத்துறையினுடைய அலுவலகம் தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. அதுவும் எப்போ தெரியுமா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு. எல்லாரும் நல்ல தூக்கத்தில் இருப்பாங்க. பொதுவாக எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, திருடன் எப்போது வீட்டுக்குள்ளே வருவான் தெரியுமா? அது நல்ல ஆழ்ந்த தூக்கம். ஒரு 1 மணிலேருந்து ஒரு 3-3:30 மணி. இந்த நேரத்தில் தூங்காத மனிதர்களே இருக்க முடியாது இல்லையா? அந்த நேரத்தில் வேலை செய்கிறவங்க செய்வாங்க. மற்றவர்கள் நல்லா ஆழ்ந்து தூங்கக்கூடிய நேரம் இது. இந்த 3 மணி நேரத்தில், இந்த அதிகாலை 3 மணி நேரத்தில் தான் அந்த இடி என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய கட்டிடம் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் பற்றி எரிந்திருக்கிறது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, அங்கிருந்த மிக முக்கியமான ஆவணங்கள் எரிந்து நாசமாகி இருக்கிறது. யாருடைய ஆவணங்கள் தெரியுமா? அங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவுடைய ஏழை மக்களுடைய பணம் இருக்கிறதெல்லாம், வங்கிகளில் கொடுக்கப்பட்ட பணம், அந்த பணத்தை கொள்ளையடித்து இந்த நாட்டை விட்டு ஓடினார்களே, அவர்களுடைய மிக முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது என்கிற செய்தி வந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஆட்கள் யாருன்னா, மெகுல் சோக்ஷி, நீரவ் மோடி. மெகுல் சோக்ஷியை தான் இப்போ தான் மோடியினுடைய அடிமை ஊடகங்கள், RSS அடிமை ஊடகங்கள், மெகுல் சோக்ஷியை மோடி பிடிச்சிட்டார், இதோ கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு, விடமாட்டோம்டா, நாங்கள் யார் தெரியுவாரா அப்படின்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், நீரவ் மோடி விஷயத்திலையும் இதே மாதிரி கைது நடவடிக்கைகள் எல்லாம் ஏற்பட்டதற்கு பிறகு நீரவ் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, RSSனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையம், துறைமுகம், எல்லை, இது எப்படி போடினார்ன்றலாம் ஓடிட்டார். தப்பிச்சிட்டார். அவர் மெகுல் சோக்ஷியும் தப்பிச்சிட்டார். மாமன் மருமக புள்ள ரெண்டு பேரும் 13,000 கோடி 15,000 கோடின்னு சர்வசாதாரணமாக ஆட்டையை போட்டுட்டு போயிட்டானுங்க. இப்போ இவனுங்க தப்பு செஞ்சானுங்கன்னு கஷ்டப்பட்டு இந்த அதிகாரிகள் எல்லாம் சில ஆவணங்கள், சில தகவல்களெல்லாம் ஆவணங்களாக மாற்றி வச்சுருப்பாங்க இல்லையா? இந்த ஆவணங்கள் எல்லாமே இந்த இடி கட்டிடத்தில் இருந்திருக்கு, இந்த அமலாக்கத்துறை கட்டிடத்தில் இருந்திருக்கு, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் இருந்திருக்கு. அது எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சுங்க. ஆமாங்க. இனி என்ன பண்ணுறது? இனி மெகுல் சோக்ஷி குற்றமற்றவர், நல்லவர், வல்லவர், நாளும் தெரிந்தவர். நீரவ் மோடி ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமாம், அது மாதிரி வேணால் விரைவில் வரலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நாங்கள்லாம் பேங்கில் போட்ட பணம் உங்களுக்கு என்ன? வழக்கமாக நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? கோவிந்தா தான். கோவிந்தாவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இடி, சிபிஐயை மோடி எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு சின்ன குழந்தைகள் கூட சொல்லுவாங்க இல்லையா? எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது எதிர்க்கட்சிகளை மிரட்டுறதுக்கு, தங்களுடைய கட்சிக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா இங்கே ஒரு 10 எம்எல்ஏங்களை பிடுங்கிறதுக்கு. அது மகாராஷ்டிராவில் நம்ம சொல்லவே வேண்டாம். அஜித் பவார் மோடியாலும் RSSஆலும் எவ்வளோ பெரிய ஊழலை செஞ்சவர் அப்படின்னு பக்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா மோடியோட கூட்டணியில் வந்திருக்கிறாரு. ஆச்சரியமாக இருந்தது. எப்படிப்பா இவ்வளோ பெரிய ஊழல் மன்னன் நீங்கள் உங்கள் கட்சியில் கொண்டு? அதெல்லாம் நாங்கள் அப்படித்தான்ப்பா, எங்கள் கட்சியில் வந்து அவர் சர்வாயிடு. நாங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறோம், அதில் அஜித் பவாரை தூக்கி, அது மோடி வாஷிங் மிஷின், அஜித் பவாரை தூக்கி போட்டு அவர் க்ளீன் ஆகிடுவார். ஆமாம், இது பழைய செய்தி தான், ஆனாலும் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போது அஜித் பவாரை மிரட்டி, அமலாக்கத்துறையை மிரட்டி இவங்க கட்சி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஏக்நாத் ஷிண்டேன்னு ஒருத்தன் இல்லையா, இன்றைக்கு மகாராஷ்டிராவினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், முன்னாள் முதல்வராக இருந்தவர். இவர் சிவசேனா என்ற கட்சியை 2ஆக உடச்சி என்னெல்லாம் பண்ண முடியுமோ இதெல்லாம் அமலாக்கத்துறையை வைத்து செய்ததாக சொல்லப்படுகிறது. இவங்க 2 பேரையும் பிஜேபி கூட்டணியில் வந்து இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. இவங்க ஆட்சி நடக்குது. இந்த நேரத்தில் தான் அமலாக்கத்துறையினுடைய அந்த கட்டிடம் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவினுடைய தெற்கு மும்பையில் இருக்கக்கூடிய பலாட் பயர் எஸ்டேட் பகுதியில் ஹைசராய் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டிடம், இந்த கட்டிடத்தில் தான் அமலாக்கத்துறை இயங்கி வந்தது. அந்த கட்டிடத்தில் தான் தீப்பிடித்திருக்கிறது. இப்போது பெயர் சொல்ல விரும்பாத ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி
ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம இதை பேசுகிறோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமலாக்கத்துறையின் அலுவலகமானது 5 மாடி கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. 4வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிகாலை 4:21 மணி அளவில் தீயின் தீவிரம் 3வது மாடிக்கு பரவியது. தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு குழுவினர் பல நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தால் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இருந்த முக்கிய ஆவணங்கள், சான்றுகள் தீயில் எரிந்து சாம்பலாகி இருக்க வாய்ப்புகள் உள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் 13,850 கோடி கடன் பெற்று மிகப்பெரிய மோசடி செய்த மெகுல் சோக்ஷி மற்றும் நீரவ் மோடியின் வழக்கு ஆவணங்கள் 4வது மாடியில் இருந்தன. அவைகள் இந்த ஆவணங்கள் எல்லாம் இதில் எரிந்து சாம்பலாகி இருக்கலாம். மேலும் மகாராஷ்டிரா அரசியல் தலைவர்கள் ஷாக்கோன் புஜ்பல், அனில் தேஷ்முக் வழக்கு ஆவணங்களும் எரிந்து நாசமாகியுள்ளது இப்படின்னு அவர் சொல்கிறார். பெயர் சொல்ல விரும்பாத முன்னாள் அமலாக்கத்துறை அதிகாரி சொல்லியிருக்கார். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பாஜகவின் மீது மிகப்பெரிய பாஜக ஊழல் தலைவர்கள், ஏராளமான தலைவர்களின் மீது ஊழல் வழக்குகள் இருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்களின் மீது ஊழல் வழக்குகள் இருக்கிறது. இதே மாதிரி ஆட்டையை போட்டுட்டு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருடைய ஆவணங்களும் எரிந்து சாம்பலாகி இருக்கிறதாம். இப்போ இவர்களெல்லாம் குற்றமற்றவர்கள். கோர்ட்டுக்கு ஆதாரம் தானங்க வேணும். இப்போ நான் ஊழல் செஞ்சேன்னு வைங்க, கோர்ட்டு முக்கியமாக பார்க்குறதுன்னா ஆதாரத்தை கொடு, ஆதாரம் இருந்தால் தண்டிக்கிறேன். ஆனால் அந்த ஆதாரங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், நிர்மலா சீதாராமன் மாட்டிக்கிட்டாங்க. எப்படி? விஜய் மல்லையாவுடைய பணத்தை எல்லாம், அதாவது விஜய் மல்லையாவோட சொத்துக்களை எல்லாம் நாங்கள் பிடுங்கிட்டோம். பிடுங்கிட்டீங்க, ஓகே. உடனே விஜய் மல்லையா என்ன சொன்னார்? பிடுங்கிற சொத்தில் என்னுடைய கடன் போக மீதி காசெல்லாம் எங்கே? கோர்ட்டில் வேறு நீங்கள் பிடுங்கிற பணத்தை எல்லாம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவர் ஒரு கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. கேஸு போட்டால் தான் தெரியுது இவங்க பிடுங்கிட்டாங்க. பிஜேபி விஜய் மல்லையா அவனுடைய சொத்துக்களெல்லாம் பிடுங்கிட்டாங்க, கரெக்டு. ஆனால் பிடுங்கினதுக்கப்புறம் அதை கோர்ட்டில் அடைக்காமல் அதை பிஜேபி ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு செய்திகள் வருது. என்னடா நடக்குதுங்க? ஒன்றுமே புரியலைங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லாமே ஒரு மாதிரி பாருங்களேன். இப்போது நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் அவ்வளோ பதட்டத்தில் இருக்கிறோம், பயத்தில் இருக்கிறோம் இல்லையா? அந்த சம்பவம் நம்மளை அப்படி உலுக்கி எடுத்துருக்கு. நம்மளை இவ்வளோ உலுக்கிருக்குன்னா அங்கே போயிட்டு வந்தவங்க, உறவினர்களை இழந்தவங்களெல்லாம் எவ்வளவு யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்படி இருக்கிறோம் நம்ம எல்லாம் ஒவ்வொரு இந்தியனும் அப்படி தான் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குது. ஒருவேளை கவனத்தை திசை திருப்பி அந்த பக்கம் விட்டுட்டு, இப்போ ஐபிஎல் மேட்ச்சு, கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்கிற மாதிரி பழைய காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க இல்லையா? அது மாதிரி ஒரு சம்பவம் எல்லாம் இதுக்கு பின்னாடி நடந்திருக்குமா, இல்லை திட்டமிட்டது இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. சந்தேகம்தான். சந்தேகத்தினால தான் கேட்குறேன். இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? யார் இதையெல்லாம் இனி ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்னெலாம் தெரியல. ஆனால் இந்த முதல் மரியாதையில் எனக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு. ஆனால் இந்திய மக்கள் கேட்கிறார்கள், இந்த அமலாக்கத்துறை கட்டிடம் எரிந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுக்கணுங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.